11 வயது சின்ன பையனான லியம் டர்னர் சாண்டாக்கு கடிதம் எழுதுறேன்னு எழுத்து பிழையால சேட்டனுக்கு கடிதம் எழுதிடுறான். கடிதத்தை பெற்ற சேட்டனும் லியமை பார்க்க ராத்திரி வருது. அவன் கேட்கிற 3 ஆசைகளை நிறைவேற்றி தரதா சொல்லுது. சேட்டன் இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி வச்சிருக்குன்னு தெரியாம லியமும் அவனுடைய முதல் ஆசையை எதிர்பாராம சொல்லிடுறான். அவனுடைய முதல் ஆசையை நிறைவேற்றின பிறகுதான் சேட்டனுடைய ஒப்பந்தத்தை முன்வைக்குது. லியம் 3 ஆசையை கேட்டு முடிச்ச உடனே அவனுடைய ஆத்மாவை அது எடுத்துட்டு போயிடும்னு சொல்லுது. இனிமே இதுல இருந்து பின்வாங்க முடியாதுன்றதையும் உறுதியா சொல்லிடுது சேட்டன். லியம் மீதி 2 ஆசைகளையும் கேட்டானா சேட்டன் அவனுடைய ஆத்மாவை எடுத்துச்சா இல்லையா அப்படின்றத தான் இன்னைக்கு டியர் சாண்டா மூவி ரீகேப் மூலமா பார்க்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். லியம் டர்னர் 11 வயசு சின்ன பையனுக்கு டிசலெக்சியா இருக்கு. டிசலெக்சியான்றது கற்றல் சிரமம், அதாவது துல்லியமா சரளமான வார்த்தைகளை எழுதுறதுலையும் வாசிக்கிறதுலையும் சிரமம் ஏற்படும். லியம் கண்ணியமான பையன்தான், ஆனா சிலரால பள்ளிக்கூடத்துல ஒதுக்கப்படுறவன். அவனுடைய சகோதரன் ஸ்பென்சர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டதுனால அவனுடைய முழு குடும்பமும் வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாங்க. லியமுடைய புது ஸ்கூல்ல அவன் இன்னும் முழுசா அடாப்ட் ஆகல. அவனுடைய அப்பா பில்லுக்கும் அம்மா மாலிக்கும் ஸ்பென்சருடைய இறப்பு இடைவெளியை ரொம்ப அதிகப்படுத்திருச்சு. அதனால அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் சண்டை போடும்போது தான் அதை தடுக்க லியம் குறுக்கிட்டு அவங்க எண்ணங்களை திசை திருப்ப சாண்டாக்கு லெட்டர் எழுத போறதா உற்சாகத்தோடு சொல்றான். லியம் என்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறான்னு ஃபீல் பண்றாங்க லியமுடைய பேரண்ட்ஸ். லியம் அப்பா, நீ இப்படியெல்லாம் சாண்டாக்கு லெட்டர் எழுதுறேன்னு உன் ஸ்கூல்மேட்ஸ்க்கு தெரிஞ்சா உன்னை புள்ளி பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு லியம், அப்படியெல்லாம் இல்லை, எனக்கும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றான். லியம்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றதையே பில் மாலியால நம்ப முடியல. இதுல ஸ்கூல்லயே பிரபலமான கிப்பின்னு ஒரு பையன் ஃபுட்பால் டீம்ல இருக்கானோ கிப்பி லியமுடைய நெருங்கிய நண்பன்னு சொல்ல லியமுடைய அப்பா அம்மா நம்பவே இல்லை. ஸோ லியம் கிப்பி ஒரு கேன்சர் பேஷண்ட்னு சொல்ல இறக்கத்தினால தான் 2 பேரும் நண்பர்கள் ஆகியிருப்பாங்கன்னு முடிவு பண்றாங்க லியமுடைய பெற்றோர்கள். மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில லியம் கிப்பிட்ட அவன் நேத்து அவங்க அப்பா அம்மாட்ட அவனை பத்தி என்னெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தினான்றத சொல்லிட்டே வரான். ஏண்டா அதுக்கு நான் தான் கிடைச்சனான்ற மாதிரி கிப்பி ஷாக் ஆகுறான். கிப்பி பிரபலமானவனும் இல்லை, ஃபுட்பால் பிளேயரும் இல்லை, கேன்சர் பேஷண்ட்டும் இல்லை. கிப்பிக்கு முன்பற்கள் எத்தி இருக்கிறதுனால அவனுடைய தோற்றத்தை நினைச்சு அவனை பத்தி கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ற ஒரு சின்ன பையன். ஸ்கூல்ல லியம்க்கு எம்மா மேல க்ரஷ் இருந்துச்சு. அவள்கிட்ட போய் பேச வேற லியம்க்கு தயக்கம். ஏன்னா எம்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் எய்டன் அடிக்கடி லியமை புள்ளி பண்ற ஒரு பையன். லியம்காக கிளாஸ்ல சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரே ஆள் எம்மா தான். இருந்தும் அடிக்கடி லியம் அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் முன்னாடியும் அவளுடைய க்ரஷ் எம்மா முன்னாடியும் அவமானப்படுற நிலை ஏற்பட்டுச்சு. லியம்க்கு சாண்டா உண்மை இல்லைன்னு தெரியும். இருந்தும் அவனுடைய அம்மா மாலிக்கு கிறிஸ்மஸ் பிடிக்கும்ன்றதுக்காக சாண்டாக்கு லெட்டர் எழுத முடிவு பண்றான். மாலி சந்தோஷப்படுவாங்கன்னு. கிறிஸ்மஸ்க்கு என்ன வேணும்ன்றத கடிதத்துல எழுதி அனுப்புனா, ஆனா அதுல ஒரு சின்ன தவறு நடந்துடுச்சு. பெறுநருடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டிய இடத்துல சாண்டாக்கு பதிலா சேட்டன்னு எழுதிட்டான். அவனுடைய கடிதம் நரகத்துல இருக்க சாத்தான போய் சேருது. அன்னைக்கு ராத்திரி பில் மாலிக்கு வாக்குவாதம் ஏற்படுது. சாண்டாக்கு இன்னமும் இந்த வயசுல லெட்டர் எழுதிட்டு இருக்கிற லியம்க்கு தெரப்பி செஷன் கண்டிப்பா வேணும்னு பில் சொல்றாரு. மாலி லியம் மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு கேக்குறாங்க. கடிதத்தை பெற்ற சேட்டன் லியமை சந்திக்க அவனுடைய அறைக்கு வருது. விசித்திரமான தோற்றமும் நடத்தையும் பார்த்த பிறகும் கூட சேட்டனை சாண்டான்னு லியம் நினைச்சிடுறான். லெட்டர்ல சேட்டன்னு லியம் குறிப்பிட்டதை கூட அவனுக்கு இன்னும் தெரியலன்றத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சேட்டன் அதுவும் சாண்டா மாதிரியே அவன்கிட்ட நடிக்க தொடங்குது. சேட்டன் லியம்கிட்ட உனக்கு பிடிச்ச அல்லது ஆசைப்படுற 3 விஷயங்களை கேளு அப்படின்னு சொல்லுது. அது எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி தரேன்னு சொல்ல அதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சியை பத்தி யோசிக்காத லியம் பேச்சுவாக்குல எம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சேட்டனும் அவன் கேட்டதை லியமுடைய முதல் ஆசையா கருதி அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு சொல்லி கிளம்பிடுது. இந்த ஆச்சரியத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக அவங்க அம்மா அருகே போய் அவங்க அம்மாட்ட சொல்றான். மாலியோ லியம் ஏதோ கனவு கண்டு உளறான்னு நினைச்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில மாலி இந்த விஷயத்த பில்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இவனுக்கு கண்டிப்பா தெரப்பி கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்றாரு பில். லியம் ஸ்கூல் லேப்ல இருக்கும்போது சேட்டன் அவன் கண் முன்னாடி தோன்றி அது அவனுக்கு பரிசா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்மாட்ட போய் பேச சொல்லி தூண்டு விடுது. சேட்டன் டார்ச்சர் தாங்க முடியாம தைரியத்தை வளர்த்துக்கிட்டு லியம் எம்மாட்ட பேச அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச சிங்கர் போஸ்ட் மெலானுடைய கான்சர்ட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். அவளும் வர சம்மதம் தெரிவிக்கிறா. முக்கியமா லியம் எய்டன் பத்தியும் விசாரிக்க எம்மா எய்டனை பிரேக்கப் பண்ணிட்டதா சொல்றா. லியமும் லைட்டா சந்தோஷமும் படுறான். அடுத்தபடியா கிப்பிட்ட லியம் சேட்டன் நேத்து அவன் ரூமுக்கு வந்ததையும் அவன் எழுதின லெட்டரை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவனை 3 விஷஸ் கேட்டுக்க சொன்னதாகவும் சொல்றான்.
சேட்டனும் லியம்காக காத்திருக்க லியம் அவரை காமிச்சு கிப்பிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். கிப்பி அவரை ரிட்டர்ன் பண்ண லெட்டரை காமின்னு கேட்க லெட்டரை பார்த்த பிறகுதான் லியம் லெட்டர் எழுதினது சாண்டாக்கு இல்ல சேட்டனுக்குன்றத அவனுக்கு புரிய வைக்கிறான். அப்போ வந்திருக்கிறதும் சேட்டனா தான் இருக்கும்னு கருதி கிப்பி எஸ்கேப் ஆகிடுறான். லியமும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது தான் சேட்டன்ட்ட லியம் மாட்டிக்கிறான். உண்மையை சொல்லு, நீ சேட்டன் தானே அப்படின்னு கேட்க சேட்டனும் ஆமான்னு உண்மையை ஒத்துக்குது லியம்கிட்ட. அது சொன்ன உடனே லியம் மறுபடி தப்பி செல்ல முயற்சி செய்யறான். ஆனா சேட்டன் அவனை நகர விடாம செஞ்சு அவன் ஏற்கனவே தொடங்கி வைத்த ஒப்பந்தத்தை பத்தி சொல்லுது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷ் கேட்ட பிறகு மறுபடி பேக் அடிக்க முடியாதுன்றதையும், லியம் 3 விஷயம் கேட்ட பிறகு அவனுடைய ஆத்மாவை சேட்டன் எடுத்துக்கும்ன்றதையும் சொல்லுது. லியம் டீல கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்க அது முடியாதுன்னு மறுத்துடுது. இன்னும் 2 விஷயத்தையும் கேட்டு அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழலான்னு காமிச்சு அவனுடைய ஆசைகளை தூண்டி விடுது. இப்போதைக்கு இந்த விஐபி கான்சர்ட் டிக்கெட்டை வச்சுக்கோ, அப்புறமா நல்லா யோசிச்சு மீதி 2 விஷயம் என்னன்னு சொல்லுன்னு சேட்டன் கிளம்பிடுது. லியம் வீட்டுக்கு திரும்பும் போது அவனுடைய கற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா நினைச்சு அவனுடைய அப்பா அம்மா அவனுக்கு தெரப்பி செஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. லியம் பார்க்க சைல்டு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஃபிங்கிள்மேன் வந்திருந்தாரு. லியம் ஃபிங்கிள் கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டுட்டு இருந்தாரு. அவன் உண்மையை தான் சொன்னான், ஆனா அதை நம்ப யாருமே தயாரா இல்ல. தக்க சமயத்துல அவனை காப்பாத்துற மாதிரி கிப்பியும் சேட்டனும் லியம் வீட்டுக்கு வந்து கிப்பியுடைய கீமோ செஷனுக்கு கூட்டி போறதா சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட சேட்டன் கிப்பியுடைய அப்பாவா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பசங்களை கான்சர்ட்டுக்கு கூட்டி போகுது சேட்டன். அங்க போன பிறகு முதல் வேலையா போஸ்ட் மிலான்ட்டு ஏதோ மாயாஜாலம்லாம் பண்ணி போஸ்ட் மிலானே லியமை பார்த்து நீ தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் அப்படி இப்படின்னு சொல்ல வச்சு லியமுடைய தீவிர ரசிகனா போஸ்ட் மிலானை டெம்பரவரியா மாத்திடுது சேட்டன். அதோட நிக்கல, போஸ்ட் மிலான் லியம் ஸ்டேஜுக்கு வர வச்சு டான்ஸ் ஆட வைக்க லியமோட சேர்ந்து எம்மா, சேட்டன், போஸ்ட் மெலன் எல்லாரும் டான்ஸ் ஆடுறது இன்டர்நெட்ல வைரல் ஆகுது. ஒரு சைடு லியம் சந்தோஷமா அவன் க்ரஷோட டான்ஸ் ஆட, ஆனா அதை ஆடியன்ஸா நின்று பார்த்துட்டு இருந்த கிப்பிட்ட அவன் பக்கத்துல நின்ன பொண்ணு அவனுடைய தோற்றத்தினால அவன்கிட்ட பேசக்கூட யோசிச்சா. அதனால வருத்தப்பட்டு கிப்பி பாதியிலேயே கான்சர்ட்ல இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த பிறகு கிப்பிக்கு லியம் கால் பண்றான். ஏன் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு லியம் கேட்க கிப்பி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அப்போதான் கிப்பி எவ்வளோ வருத்தத்துல இருந்தான்னு லியம் புரிஞ்சுக்கிறான். சேட்டன், போஸ்ட் மெலான், கான்சர்ட், எம்மா கிஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த லியம் அவனுடைய பேரண்ட்ஸ் அறகுறையா ஒட்டு கேட்டுடுறாங்க. இன்னும் பயந்து குழம்பி குதர்க்கமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிப்பிட்ட பேசி முடிச்ச உடனே சேட்டன் வர அதுட்ட கிப்பியுடைய பற்களை சரிப்படுத்த சொல்லி தன்னோட 2வது விஷா கேட்கிறான் லியம். விஷும் நிறைவேற்றப்பட்டுச்சு. கிப்பியும் சந்தோஷமா இருந்தான். ஆனா லியம் கேட்ட விஷனால தான் கிப்பியுடைய பற்கள் சீராச்சுன்றது கிப்பிக்கு தெரியாது. அது இயற்கையா ஆனதா நினைச்சிட்டு இருந்தான் கிப்பி. அன்னைக்கு ஈவினிங் கிப்பியும் லியமும் எம்மாவை கூட்டிட்டு கிறிஸ்மஸ் கார்னிவலுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. கிறிஸ்மஸ் கார்னிவலுக்கு வந்த பிறகு அவசரமா லியமோட பேரண்ட்ஸ் வந்து லியமை தூக்கிட்டு போயிடுறாங்க. வேற எங்கேயும் இல்ல, டாக்டர் ஃபிங்கிள்மேனோட ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்கேயும் சேட்டன் வந்து 3வது விஷயம் லியமை கேட்க வைக்க அவனுடைய பொறாமையை தூண்டி விடுது. எப்படின்னா, கிறிஸ்மஸ் கார்னிவல்ல கிப்பியும் எம்மாவும் பேசிட்டு இருக்கிறத போட்டு காட்டுது. லியம் இல்லாம அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு காமிக்குது. லியமும் அதை பார்த்து கோவப்படுறான். ஆனா 3வது விஷன் எதுவும் கேட்கல. சேட்டன் உடனே நீ 3rd விஷயம் கேட்கணும்னு முடிவு பண்ணினேன்னா என்னை இந்த மோட்டல்ல வந்து பாருன்னு சொல்லி ஒரு மோட்டலோட பேரும் ரூம் நம்பரையும் சொல்லிட்டு போகுது. லியமை கான்சர்ட்ல பார்த்ததா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த நர்ஸ் பில் மாலிட்ட சொல்றாங்க. அவங்க நம்பாத பட்சத்துல நர்ஸ் மொபைல்ல லியமை ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் போட்டு காமிக்கிறாங்க. நர்ஸுக்கு எதுக்கு லியமுடைய வீடியோஸ் அதானே சொல்றேன். ஏன்னா அந்த நர்ஸ் போஸ்ட் மெலான் கான்சர்ட்டுக்கு பிறகு லியமுடைய பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. இதுக்கு பிறகுதான் லியம் சொன்ன எல்லாமே உண்மைன்னு நம்புறாங்க அவனுடைய பேரண்ட்ஸ். லியமை இத்தனை நாள் நம்பாம இருந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க. லியம் கோவமா அவனுடைய அறைக்குள்ளார போய் கதவை சாத்திக்கிறான். கிப்பி அவனுக்கு கால் பண்றான். எங்க போயிட்டேன்னு விசாரிக்கிறான். நான் இல்லாத போதுதான் நீ எம்மாவோட இருக்கிறத என்ஜாய் பண்ணிருக்கேல்ல அப்படின்னு திட்டுறான் லியம். கிப்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சேட்டன் ஒன்னு ட்ரிகர் பண்ணுது, அதெல்லாம் நம்பாதன்னு கிப்பி எவ்வளோ சொல்லியும் அதை நம்ப லியம் தயாரா இல்லை. அதோட கிப்பியுடைய பற்கள் சீரா மாறினதுக்கு காரணமே அவன் சேட்டன்ட்ட கேட்ட செகண்ட் விஷனாலதான்ற உண்மையை சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் லியம். ரூமுக்கு வெளியே பில் மாலி லியம்க்கு நடந்ததை பத்தி உரையாட மீண்டும் அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஆனா அவங்க பேசினதை கேட்ட லியம் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு தான் பிளான் பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். தன்னோட 3வது விஷயம் என்ன கேட்கணும்ன்றத முடிவு பண்ணி ரகசியமா சேட்டனை பார்க்க கிளம்புறான் லியம். மோட்டலுக்கு போய் சேட்டனை சந்திச்சு என்னுடைய சோலை கொடுக்கவும் தயாராகிட்டேன். என்னுடைய 3வது விஷயம் எங்க அப்பா அம்மா சண்டையே இனி போட்டுக்காம டிவோர்ஸ் பண்ணாம என்றென்றும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட சேட்டனுக்கே இப்படி ஒரு பையனான்ற ஆச்சரியம் ஏற்படுது. மறுபக்கம் லியம் காணோன்னு வீட்டுல தேட தொடங்கிட்டாங்க பில்லும் மோலியும். விஷ நிறைவேற்றதா சேட்டன் சொல்லுது. இப்போ எப்படி என் சோலை எடுக்க போறேன்னு லியம் கேட்கிறான்.
அதுக்கு சேட்டன், இப்போ இல்ல, நீ ஒரு 75-80 வயசு வரை நல்லா வாழ்ந்துட்டு இயற்கை மரணம் அடைஞ்ச பிறகு நான் உன் சோலை எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழுன்னு சொல்லுது சேட்டன். கார்ல லியமை தேடி அலைஞ்சிட்டு இருந்த பில் மாலி ஸ்பென்சர் இறந்ததுக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணாம அது விபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்றாங்க. இனி வாக்குவாதமே என்னைக்குமே பண்ண மாட்டோன்னு உறுதி அளிச்சுக்கிறாங்க. சேட்டன் லியம்கிட்ட உனக்காக நீ நில்லுன்னு சொன்ன வார்த்தையை மனசுல ஏத்திக்கிட்ட லியம் எப்படியும் சோல் சேட்டன்ட்ட தான் போக போகுது, இனி எனக்காக நானே நின்று பேசுறேன்னு லியம் அவனை புள்ளி பண்ண எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறான். எய்டனை எதிர்த்து நிற்கிறான், அவங்க டீச்சர் மிஸ்டர் சார்ல்ஸ் எதிர்த்து நிற்கிறான். ஆனால் மிஸ்டர் சார்ல்ஸ்ட்ட கொஞ்சம் கோபமாகவே கேள்வி கேட்டுட்டான். லியமுடைய இந்த ஆக்டிவிட்டி எம்மாக்கு பிடிக்கல. ஸோ லியமையும் பிடிக்கல. ஹெல்லில் இருந்து வந்த சேட்டன் ஹாஃப் டெவில் தான் போல. உண்மையிலேயே முழு பவர்ஸ் உள்ள டெவில் லூசிஃபர்னு காமிக்கிறாங்க. தான் தான் சேட்டன்னு லியம்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்காக லூசிஃபர் ரொம்ப கோவப்படுது. அப்படி பொய் சொல்லி வேலையை சரியா செஞ்சு முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதையும் சொதப்பிட்டு லியம் கேட்ட விஷஸ்ல 2 செல்ஃப்லெஸ் விஷஸ், அதாவது தனக்காக கேட்காம பிறருக்காக அவன் கேட்டது. ஸோ அவனுடைய விஷ் டீலா ஏத்துக்க முடியாது, சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லிடுது லூசிஃபர். அது மட்டும் இல்ல, சேட்டனை ஹெல்லில் இருந்து வெளியேற்றிடுது லூசிஃபர். அதுக்கு பிறகு சேட்டன் மறுபடியும் கடைசியா ஒரு முறை லியமை சந்திக்குது. லியமை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாகவும் அவன் முதல்ல கடிதத்துல கேட்ட அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதாவும் சொல்லுது. அதே போல அவன் கேட்ட 3வது விஷ் செல்லாதுன்னு சொல்லுது. ஏன்னா அவன் 3rd விஷ் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சேட்டன் சொல்லுது. ஸோ லியமுடைய சோலை எடுக்க மாட்டேன்னும் என்னைக்குமே யாராலையும் எடுக்க முடியாதுன்னும் சேட்டன் சொல்லுது. அதே போல மிஸ்டர் சார்ல்ஸ்ட லியம் ஹார்ஷா நடந்துக்கிட்டது தப்புன்னு சுட்டி காட்டுது. ஸோ சேட்டன் இனி லியம் வாழ்க்கையில இல்லை. லியம் லெட்டர்ல கேட்டிருந்த விஷ கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டான் லியம். அவனுடைய இறந்த அண்ணன் ஸ்பென்சர் உயிரோட வந்திருந்தான். கிப்பிக்கு கால் பண்ணி லியம் லாஸ்ட் டைம் அவன் மேல கடுமையா நடந்துக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறான். கிப்பி எம்மாவை சமாதானப்படுத்தியிருந்ததா சொல்றான். லியம் எப்படி சமாதானப்படுத்தினு கேட்க, கிப்பி உன் மேல இரக்கம் வர மாதிரி இறந்து போன உன் அண்ணனை பத்தி சொன்னேன் அப்படின்னு கிப்பி சொல்றான். அதை கேட்ட உடனே லியம் அதிர்ச்சி அடைஞ்சு செஞ்ச தப்பெல்லாம் இனி சரி பண்ண முடிவெடுக்கிறான்.